ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து தன்னுடைய அருளாட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமையும் கருணையும் வைத்தார். அவனுடைய அருளும் சாந்தியும் கருணையும் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக வருகை தந்த எல்லா நபிமார்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் மீதும் அவர்கள் வழியில் இறுதியாக வந்த நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அவருடைய குடும்பத்தினர் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்களிலும் அறிஞர்கள் மக்களின் மீதும் இன்றளவும் இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்தருள பிரார்த்தித்தார்கள். அந்த தொடர்பையானுடைய இந்த வார நிகழ்ச்சியை பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்க்கம் வீட்டிலே தங்களுடைய பணியை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி வரை சில விஷயங்களை சொல்லியிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரச்சாரம் செய்யப்பட்ட இந்த இஸ்லாமிய பிரச்சார அழைப்பு பணி சிறிது சிறிதாக மக்களினுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் அங்கு வாழ்ந்த இன குல மக்களினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய அங்கத்தினருக்கு மத்தியிலும் போய் சேர தொடங்கிவிட்டது. இப்படி சிறுக சிறுக சேர்ந்து கொண்டிருந்த இந்த செய்தி நாலா வட்டத்தில் மக்கத்து குறைசிகளுக்கு மத்தியில் ஏகோபித்து பரவும் தொடங்கிவிட்டது. முஹம்மது ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கிவிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய நியதிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மனித சமுதாயத்திற்கு மாற்றமான, அதாவது மக்கத்து குறைசிகள் எதை தங்களுடைய மனித கலாச்சாரம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த கலாச்சாரத்திற்கு நேர் மாற்றமான ஒரு அறிவுரைகளையும் ஒரு விதமான சிந்தனையையும் அவர் பரப்ப தொடங்கிவிட்டார் என்கின்ற செய்தி மெல்ல மெல்ல கசிந்து மக்கத்தினுடைய எல்லோருக்கு மத்தியிலும் பரவலாக ஏகோபித்து தெரிய தொடங்கிவிட்டது. ஏறக்குறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இது ஒரு அழகிய திட்டம் போன்ற அமைப்பாகவே இருந்தது. 3 வருடங்கள் வெளியேறி எதையும் செய்யாமல் சொல்லாமல் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கடந்த அஞ்ஞான ஜாஹிலியா காலத்தில் கூட அல்லாஹுவை தேடியவர்கள் நல்லொழுக்கத்தோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நற்சிந்தனை படைத்தவர்கள் என்கின்ற தளத்தில் இருந்த அந்த இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய பிரச்சாரம் அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலிருந்து மெல்ல கசிந்து பொதுப்படையாக எல்லோரும் இஸ்லாத்திற்கு தயார் என்பது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் இந்த 3 வருடங்களில் உருவாக்கி விடுகிறார்.
ஏறக்குறைய இந்த 3 வருட காலங்களில் குர்ஆன் தொழுகையினுடைய நேரங்களில் ஓதப்படுவதற்கும் எது முக்கியமான கட்டளையாக அவமான செயலாக மனித குலத்திற்கு எதிரானதாக முதலில் கருதப்பட்டதோ அந்த அவமானங்களை சுட்டிக்காட்டி அசிங்கங்களை இழுத்தூதி இவைகளை விட்டு நீங்கள் விலகி வாழ வேண்டும் என்கின்ற கருத்துரைகளோடு கூடிய அல்லாஹுவை பற்றி அழகிய முறையில் அறிமுகம் செய்யக்கூடிய மறுமை நாளை மனித உள்ளத்திலே ஆழமாக விதைக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களாக சிறுக 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 இறங்கியது. உதாரணத்தோடு சொல்வதாக இருந்தால் சூரா ஃபாத்திஹா இந்த காலகட்டத்தில் தான் இறங்கியிருக்கிறது. சூரா இஹ்லாஸ் இந்த காலகட்டத்தில் தான் இறங்கியிருக்கின்றது. சூரா முஸம்மிலுடைய சில வசனங்கள் இந்த காலகட்டத்தில் தான் இறங்கியிருக்கின்றது. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல என்று ஆரம்பிக்கின்ற இந்த வசனங்கள் இந்த காலகட்டத்தில் தான் இறங்கியிருக்கின்றது. அதே போன்று உள்ளத்தை தைக்கின்ற, உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற வல்லைலி இதா யக்ஸா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى. இது போன்று மனித சமுதாயத்தினுடைய யதார்த்த நோக்கங்களை அம்மாமன் தப்பா ஒத்தப்பா வசத்தக பில் ஹுஸ்னி, எவன் இறைவனுக்கு பயந்து நன்மைகளை உண்மைப்படுத்துகின்றானோ அவனுடைய பாதியை அவனுடைய வழியை நாம் இலகுபடுத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் தொடர்ச்சியாக இந்த 3 வருட காலங்களிலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விட்டு விட்டு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கத்தினுடைய யோகோபித்த நிலைப்பாடுகளை மையமாக அடிப்படையாக கொண்டு ஒரு அடுத்த மறுதலுக்கு அடுத்த தளத்திற்கு செல்கின்றார். அது என்ன நிலைப்பாடு என்று சொன்னால், இனிமேல் நீங்கள் உள்ளே சொல்லியது போதும், மறைவாக ரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தது போதும், உங்களை பற்றிய செய்தி ஏறக்குறைய மக்கத்து எல்லா மூலைகளுக்கும் தெரிய தொடங்கிவிட்டது. மக்கத்தினுடைய வீதியில் கூடக்கூடியவர்கள் 4 பேர் கூடினால் அந்த 4 பேரில் நீங்கள் ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய அளவிற்கு மக்காவில் இப்பொழுது நீங்கள் பிரபலியமாகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் இனிமே இந்த பிரச்சாரத்தை வெளியிலே பகிரங்கமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பு செய்கின்றார். சூரா 26வது அத்தியாயத்தில் 214வது வசனத்திலே இந்த கட்டளை அல்லாஹ் இறக்குகின்றார். வஅன்சிர் அஸீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவு முறைகளை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். இந்த கட்டளை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தயாராகின்றார்கள். இப்னு அத்தீர் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் செய்தி எப்படி போய் சேருகின்றது என்று சொன்னால், அண்மை காலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடிய முகத்தோடு கவலை தேய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏதோ உடல்நிலை அவர்களுக்கு சுகமில்லை போன்று தெரிகின்றது. ஆகவே அவர்களை குறித்து எல்லோரும் கவலை கொள்ள தொடங்குகின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக நாம் சென்று ஏன் இதை கேட்டு வந்து விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு வருகின்றனர். வந்து அவருடைய உடல் நலத்தை விசாரிக்கின்ற போது பெருமானார் சொல்கின்றார்கள், என்னுடைய உடல் நலத்திற்கு ஒன்றுமில்லை, என்னுடைய அல்லாஹ் நன்றாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் நான் சொல்லி வருகின்ற இந்த இஸ்லாத்தை இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்கப்படுத்தும்படியும் எல்லா தளத்திலும் இதை சொல்லும்படியும் என்னை கட்டளையிட்டிருக்கின்றான்.
அதை எப்படி நான் எடுத்துச் செல்வது என்பதை கவலையில் தான் இருக்கின்றேன். அதுதான் என்னை பார்ப்பதற்கு அப்படி உங்களுக்கு எல்லாம் தோன்றுகின்றது என்கிறார். அப்பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அறிவுரையோடு கூறுகின்றார்கள், நம்முடைய குடும்பத்தில் எல்லோரையும் அழையுங்கள், அபூலஹபை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிவுரையை புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய ஏகோபித்த எல்லா ஆண் பெண்களையும் அழைக்கின்றார்கள். இப்படி அழைப்பில் முதலில் 30 பேர் அவர்களுடைய வீடு கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே கூறுகின்றார்கள். அவர்களுக்கென்று உணவு பரிமாறப்படுகின்றது. எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம், அந்த கடமைகளை எல்லாம், ஒரு விருந்தாளி அழைக்கப்பட்டு விட்டு அந்த விருந்தாளிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதற்காக எழுந்து நிற்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இடைமறித்து அபூலஹப் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி விடுகின்றார். முஹம்மதே, நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்பதை குறித்து நாங்கள் சற்று தெரிந்துதான் வைத்திருக்கின்றோம். நீங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் சில அறிவுரை கூற ஆசைப்படுகின்றோம். முதலில் இதை கவனத்தில் கொண்டு பின்பு உங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குங்கள். அதாவது இங்கே உங்கள் முன்னால் கூடியிருக்கக்கூடிய அத்துணை பேரும் உங்களுடைய தந்தையினுடைய சகோதரர்மார்கள், அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய குழந்தைகள். இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எதை பேச ஆசைப்படுகின்றீர்களோ அந்த விஷயத்தில் தற்காலமாக சமீப காலமாக மக்கமா நகரில் மதம் மாறியவர்களை பற்றி அல்லது மதம் மாறுவதற்கான கொள்கையை பற்றி என்ன பேச்சுவார்த்தைகள் நடைமுறைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றதோ, வதந்தியாகவோ அல்லது உண்மையாகவோ உலாவிக் கொண்டிருக்கின்றதோ அதை பேசுவதென்றால் தயவு செய்து அதை பற்றி பேசாதே. உங்களை எச்சரிக்கின்றேன், அரபு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டு படை நம்முடைய இனத்திற்கு எதிராக கச்சை கட்டுவார்கள் என்று சொன்னால் நம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது, அவர்கள் நம்மளை அழித்து விடுவார்கள். அதற்கு மேல் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த நம்முடைய குலம் அழிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு ஆவலில், நல்லெண்ணத்தில் நான் என்ன எண்ணுகின்றேன் என்று சொன்னால், உங்களை அழித்து விடலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு நானே போதுமானவனாகவும் இருக்கின்றேன் என்று கருதுகின்றேன். இருந்த போதிலும் உங்களிடத்தில் நான் கூறிக்கொள்வந்த ஒரே ஒரு விஷயம், நீர் உம்முடைய கொள்கையில் உறுதி உடையவராக இருந்தால், அதற்காக வாழ தயாராகிவிட்டால், இதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள், உம்மை போன்று உம்முடைய இனத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் தலைகுனிவையும் அவமானத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த சமூக அமைப்பில் வேறு யாருமே இல்லை என்று அபூலஹப் பேசிவிடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் வேறு எதையும் சொல்வதற்கு தயார் இல்லாமல் அப்படியே அந்த அழைப்பை கலைத்து விடுகின்றார்கள். எல்லோரும் சென்று விடுகின்றார்கள். பிறகு சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லோரையும் அழைக்கின்றார். முதல் கூட்டத்திலே 30 பேர் கலந்து கொள்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே 45 பேர் கலந்து கொள்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த உடனே 45 பேரை அழைத்த உடனேயே இப்பொழுதும் போல் வழக்கமாக பெருமானாரை தடுத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அபூலஹப் முந்திக் கொண்டு எழத் தொடங்குகிறார். எல்லோருமாக சேர்ந்து அபூலஹபை அமர்த்தி விடுகின்றார்கள். அபூலஹப் அமர்ந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் ஆரம்பம் செய்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அஹ்மதுஹு வ நஸ்தஹினுஹு வ நஸ்தஹிதுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பில்லாஹி வ நதவக்கலு அலைஹி வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதைத்தான் சொல்லி பெருமானார் ஆரம்பிக்கின்றார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு, புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வ நஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன்.
وَأُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ அவனை நான் ஈமான் கொண்டேன், அவனிடத்திலே தவக்கலும் கொண்டிருக்கின்றேன். وَأَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றேன், அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை என்று கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்தினரே, நீங்கள் எப்படி உறங்கச் செல்கின்றீர்களோ அப்படி உறங்கச் செல்வதை போன்று மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி எழுவீர்களோ, உங்களுடைய உறக்கத்திலிருந்து எழும்புவீர்களோ, துயிலெழுவீர்களோ, அப்படி நாளையும் மறுமையில் எழுப்ப இருக்கின்றீர்கள். அந்த மறுமை நாளில் விசாரணை என்று ஒன்று இருக்கின்றது. அப்பொழுது அல்லாஹ் விசாரிக்கின்ற அந்த காலகட்டத்தில் 2 விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னால் இருக்கும். நீங்கள் ஒன்று நரகத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள் அல்லது சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்து விட்டு சொல்லுகின்றார்கள், இந்த என்னுடைய அழைப்பிற்கு யார் செவியேற்று எனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றீர்களோ அப்படி உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு நான் வாக்குறுதி தருகின்றேன், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே சேர்த்து விடுவான் என்று சொன்னார். பெருமானார் சொல்லி முடித்ததுதான் கடமை. அங்கிருந்து ஒரு நல்ல மனிதர் எழுந்தார். பெருமானாரை பார்த்து சொன்னார், முகமது அவர்களே, உங்களை விட மிக அதிகமான சிறந்த ஆற்றலும் தன்மையும் கொண்ட ஒருவர் கூட நம் குடும்பத்தில் இல்லையே, பின்பு நாங்கள் எப்படி எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இந்த மார்க்கத்திற்கு உதவுவதற்காக நீங்கள் உங்களை இந்த மார்க்கத்திற்கு உள்ளே வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அழைப்பை கேட்டவுடனே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் அன்றைய நிலையில் அவர்களுடைய வயது 10 வயது. எழுந்து நிற்கின்றார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கின்றார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கின்றேன், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். என் கண்கள் இடுங்கி போயிருக்கின்றன, என் கால்கள் பலம் இழந்து இருக்கின்றன. ஆனாலும் நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சாட்சியாக்கி சொல்கின்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனேயே அந்த கூட்டம் எல்லா கூட்டங்களையும் இருப்பது போன்று சிரிக்க தொடங்கி விடுகின்றார்கள் சிலர். ஆனால் ஒரு நிகழ்வு, வரலாறு, பதியப்பட்ட வரலாறு. எந்த 2 பேர் அங்கே ஒருவர் உதவி வேண்டி நிற்கின்றார், மற்றொருவர் உதவி செய்வதற்கு தயாராகி நிற்கின்றார். உலக வரலாறை மாற்றியவர்களுடைய பட்டியலில் இந்த 2 பேருடைய பெயரும் பொறிக்கப்பட்டு சாதாரணமாக சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாமானியர்களை கொண்டுதான் உலகத்தையே மாற்றுகிறார். வல்லரசுகளையும் பணக்காரர்களையும் சர்வ வல்லமை படைத்தவர்களையும் கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹ் மாற்றுவதே இல்லை. மிக மிக சாமானியர்களை கொண்டுதான் இந்த உலகத்தையே அல்லாஹ் மாற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலகீனவான்களுக்காகத்தான் நீங்களே உதவி செய்யப்படுகின்றீர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அது பலகீனவான்களுக்காகத்தான் அந்த உதவியே செய்யப்படுகின்றது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை தனக்கு சில பாரம்பரியங்கள் இருப்பதாக, குர்ஆனோடு தனக்கு சில தொடர்புகள் இருப்பதாக பெருமிதத்தோடு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சித்த போது பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார், சாதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யப்படுகின்றீர்கள் நீங்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பலகீனவான்கள் தான். முஸ்தலஹீன் என்று சொல்லக்கூடியவர்களால் தான் நீங்கள் உதவி செய்யப்படுகின்றீர்கள். உண்மை. உலகத்தை புரட்டி போட்ட அத்துணை எம்புகோள்களும் பலகீன சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பதை நம்மால் காண முடியும், பார்க்க முடியும். சாதாரண விஷயம் அல்ல. பலமுறை நானும் இது போன்ற இடத்திலே சொல்லியும் இருக்கின்றேன். அறிவாற்றலில், தத்துவார்த்தத்தில் மிக உயர்ந்த இடத்தை அரிஸ்டாட்டில் பெற்றிருக்கின்றார்.
அரிஸ்டாட்டிலினுடைய கொள்கை தத்துவத்திற்கு முன்னால் எதுவும் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார். அதெல்லாம் உண்மை. ஆனால் உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு தேவையை, மனித உறவுகளுக்கான ஒரு அவசியத்தை அவனால் சொல்ல முடிந்திருக்கின்றதா, கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றதா என்றால் இல்லை, ஜீரோ அரிஸ்டாட்டில். அதே நேரத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய 5வது வகுப்பை கூட தாண்டாத ஒரு சாதாரண ட்ரெயினிலே, ரயில்வேயிலே பேப்பர் வித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் இந்த உலகத்தினுடைய தேவைக்காக 1300 கண்டுபிடிப்புகளை தந்திருக்கின்றார். உலகத்தை அல்லாஹ் இப்படித்தான் அமைத்திருக்கின்றான். நான் இதை சொல்வதற்கு காரணம், பலகீனவானர்களாக நாம் இருக்கின்றோம் என்று யாரும் வருத்தப்பட படக்கூடாது. உங்களுடைய பலகீனமும் எண்ணமும் இறைவனை சார்ந்து இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய நெம்புகோள்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதற்கு தயாராக, ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறார். சிரித்தார்கள் அவர் பேரும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரிப்பலைகளுக்கு மத்தியிலே சொன்னார்கள், அபூதாலிபினுடைய மக்களே, அல்லாஹுவை சத்தியமாக்கி உங்களுக்கு முன்னால் ஒன்றை சொல்லுகின்றேன். நான் உங்களுக்கு எந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றனோ அதை நீங்கள் மட்டும் அறிந்திருப்பீர்களேயானால் இது போன்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை, லட்சியத்தை, வாழ்க்கை பயணத்தை வேறு யாரும் எந்த சமுதாயத்திற்கும் எந்த இனத்திற்கும் மத்தியில் கொண்டு வரவில்லை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் வருங்காலத்திலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியத்தை தர இருக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பெரியவர் அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதே, எங்களுடைய நேசத்திற்குரியவரே, நீங்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய பேச்சை கேட்பது, உங்களுடைய உபதேசத்தை ஏற்பது, உங்களுக்கு உதவி செய்வது, இப்படி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பிரியமானது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பியதை செய்வதற்கு நானும் உங்களுடைய தந்தையினுடைய சகோதரமார்களாகிய மற்ற பிறரும் அவர்களுடைய வாரிசுகளும் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அபூ தாலிப் அவர்கள். உடனே அபூலஹப் கோபப்பட்டு எழுந்து விட்டார். நான் இந்த கூட்டத்தில் சேர்ந்தவன் அல்ல, இது உயர்வானது அல்ல, இழிவானது. இது இழிவானது. மக்கத்தினுடைய வீதிகளிலே இந்த முஹம்மது தண்டிக்கப்படுவதற்கு முன்னால், அப்படி தண்டிக்கப்படுகின்ற காலகட்டத்திலே அவருக்கு உதவி செய்ததற்காக நாமும் தண்டிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் இப்பொழுதே இந்த முஹம்மதை தடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் இருக்கும் வரை நாங்கள் முஹம்மதுக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். உண்மையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கின்ற வரை உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உதவி செய்து கொண்டிருந்தது. அல்-காமில், இப்னு சாது, தப்சீர் தபரி, முஸ்னத் அஹ்மது, இப்னு அபி ஹாத்திம், இப்னு கஸீர் போன்ற இந்த வரலாற்று நூல்களிலும் தப்சீர் கித்தாபுகளிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் அவர்கள் சொல்லி அந்த வார்த்தைகள் தெம்பை தந்தன, தைரியத்தை தந்தன. அதே வேளையில் அவர்களுக்கு மற்றும் சில வகைகளும் இறங்கியது. ஃபஸ்தஉ பிமா தூமர் வஅரிது அனில் முஸ்ரிகீன். நபியே, உண்மை என்னவோ அதை உடைத்து சொல்லிவிடுங்கள். ஃபஸ்தஉ பிமா தூமர், எது உண்மையோ அதை உடைத்து சொல்லிவிடுங்கள். வஅரிது அனில் முஸ்ரிகீன், முஸ்ரிக்கீன்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். வகுல் இலா அன நதீர் குல் இன்னி அன நதீருல் முபீன், நிச்சயமாக நான் உங்களை எச்சரிக்கக்கூடியவனாகவே இருக்கின்றேன்.
என்கின்ற வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து இறங்க தொடங்கியது. இந்த வசனங்கள் இறங்கிய மறுநிமிடமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா குன்றின் மீது ஏறி நின்று யா சபஹா யா சபஹா என்று அழைப்பு விடுகின்றார்கள். இந்த அழைப்பு அரபு உலகத்திற்கு மிக பரிச்சயமான ஒரு அழைப்பு. அதாவது ஏதாவது ஒரு அபாயம் அல்லது ஏதாவது ஒரு அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு மத்தியில் நடக்க இருந்தால், எதிரிகள் படையெடுத்து வருவதோ அல்லது வேறு ஏதோ ஒரு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயத்தை அறிவிப்பதற்காக மக்கத்து குறைசிகளில் உள்ள அதை முதலிலே கண்டவர்கள் என்ன செய்வார்களாம், தங்கள் உடைகளை எல்லாம் களைந்து விட்டு நிர்வாணமாக வேகமாக ஓடோடி சென்று சஃபா மலையினுடைய உச்சியிலே நின்று கொண்டு யா சபஹா யா சபஹா என்று கத்துவார்களாம், அரபு ஒழுவார்களாம். அதை கேட்ட உடனேயே, அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே வீடுகளிலே முடங்கி கிடக்கக்கூடிய எல்லோரும் வெளியே ஓடி வந்து யார் இந்த சத்தத்தை கொடுத்தார்கள் என்று கேட்டு பிறகு அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்களாம். இந்த அதே பாணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பயன்படுத்துகின்றார்கள். மலையினுடைய உச்சியிலே சென்று விடுகின்றார்கள். யா சபஹா யா சபஹா, அபாயத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்க எச்சரிக்கின்றேன். அதிகாலை நேரத்தில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வரக்கூடிய ஒரு அபாயத்தை குறித்து உங்களை எச்சரிக்கின்றேன். அந்த எச்சரிக்கையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற போது எல்லோ மக்களும் சஃபாவை நோக்கி ஓடி வந்தார்கள். பெருமானாரை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், முத்தலிபினுடைய சமுதாயத்தினரே, ஃபிஹருடைய சமுதாயத்தினரே, காபுடைய சமுதாயத்தினரே, ஆதிலுடைய சமுதாயத்தினரே, உங்களிடத்தில் நான் ஒன்று சொல்ல இருக்கின்றேன். இதோ இந்த மலையினுடைய பின்புறத்தில், மலையினுடைய மறுபுறத்தில் நீங்கள் பார்க்க முடியாத அளவில் ஒரு பெரும் படை ஒன்று நின்று கொண்டிருக்கின்றது உங்களை அழிப்பதற்கு என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தினுடைய அத்துணை பேரும் குரல் எழுப்புகின்றார்கள், முகமது நபியே, நாங்கள் ஒருபோதும் உங்களை பொய் சொல்லி பார்த்ததில்லையே. முகமது அவர்களே, நாங்கள் உங்களை பொய் சொல்லி பார்த்ததே இல்லையே. நீங்கள் சொன்னால் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் நம்புவது உண்மை என்றால் நான் இப்பொழுது சொல்ல போவதை கேளுங்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இறை தூதுவனாக வர இருக்கக்கூடிய நாளை பற்றி எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பாளனாக நின்று கொண்டிருக்கின்றேன். உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக அதிபயங்கரமான மறுமை நாளை குறித்துத்தான். எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை சொல்லி முடிக்கத்தான் கடமை. மக்கத்து மக்களுக்கு மத்தியில் சிலர் தங்களுக்கு தாங்களே புலம்பிக் கொண்டு அங்கிருந்து விலகி செல்ல தொடங்கி விடுகின்றனர். ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய ஆக்ரோஷத்தை அங்கும் காட்ட வேண்டும் என்கின்ற ஆவலோடு கீழே குனிந்து கைகளில் மண்ணை அள்ளி, முகமதே, என்னை இதற்காக அழைத்தாய், நாசமா போ என்று முகத்திலே மண்ணை தூவி விட்டு சென்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வசனத்தை இறக்கினான், சப்பத் யதா ஹபீல் ஹபீல், அலியட்டும் அபுலஹபினுடைய கரங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. அண்மை காலங்களில் கூட அஹ்மத் தீதாத் அவர்களோடு போட்டி போடுவதற்காக வருகை தந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரி குர்ஆனை படிக்க வேண்டும், அதிலிருந்து சில கருத்துக்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு போய் அஹ்மத் தீதாவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆர்வத்தோடு குர்ஆனை படிக்க தொடங்கிய போது அவர் அபுலஹபு என்கின்ற இந்த வசனத்தை படிக்கின்றார். இந்த வசனத்தை படித்துவிட்டு, அவர் ஒரு அரபி, இந்த வசனத்தை படித்துவிட்டு
மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை படிக்கின்றார், இதனுடைய பின்னணியை பார்க்கின்றார், அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்விடுகின்றார். காரணம், அலியட்டும் அபுலஹபினுடைய இரு கரங்கள் சப்பத் யதா ஹபீல ஹபீன் வசப்புவா معنا عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامراته حمالة الحطب في جيدها حبل من مسد. அலியட்டும் அபுலஹபினுடைய இரண்டு கரங்களும் அவனும் சேர்ந்து அதோடு நாசமாகட்டும், நாசமாகக்கூடிய அவனுக்கு அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளோ அல்லது அவன் சம்பாதித்து வைத்திருக்கின்ற எந்த விதமான சொத்துக்களோ எதுவுமே அவனுக்கு பயனாய போவதில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகை இருக்கின்றான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான், அதனால் அவளும் அழிய இருக்கின்றாள் என்கின்ற இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். இதனுடைய பின்னணியை தேடுகின்றார். இது நடந்து இந்த வசனம் இறங்கி ஏறக்குறைய 8 ஆண்டுகள் கழித்து அபுலஹப் இறக்கின்றார். ஆச்சரியப்பட்டு போகின்றார். எந்த நிலையில் எப்படி அபுலஹப் இறப்பார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே நிலையில் அவர் இறந்திருக்கின்றார். அந்த கிறிஸ்தவ மத போதகருக்கு ஆச்சரியமே அதுதான். எப்படி நிகழ்ந்தது இது? முகமது எப்பொழுது அபுலஹபை பற்றி இந்த வசனத்தை சொல்கின்றார்களோ அந்த காலகட்டத்தில் அபுலஹபு மக்கத்தினுடைய ராஜா, முடிசூடாத ராஜா. எல்லா வகையான பொருள்களும் அவரிடத்திலே குவிந்து கிடக்கின்றன. அவருக்கு உதவி செய்வதற்காக ஒட்டுமொத்த மக்கத்து சமுதாயமே தயார். இந்த சூழலில் இது எப்படி நிகழும் என்று ஆச்சரியப்படுகின்றார். அப்படியே நடக்கின்றது. பிறகு அனுசுதீன் அவர்கள் அகமது தீதாதோடு போட்டி போடுவதற்கு பதிலாக அகமது தீதாதோடு சேர்ந்து தன்னையும் ஒரு பிரச்சாரராக மாற்றிக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அனுசுதீன் என்கின்ற பெயரோடு இன்று வரை இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்திலே அபுலஹபை குறித்து இந்த வசனம் இறங்கியவுடனே இதில் கவனிக்கப்பட வேண்டிய இரண்டாவது ஒரு விஷயம் என்று சொன்னால், குர்ஆனிலே அரபுலகத்தைச் சேர்ந்த யாரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் கூறி சபிக்கவே இல்லை. குறைஷி குலத்தைச் சேர்ந்த சிலரை சமிக்கையாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அபூஜஹலை பற்றி சொல்லப்படுகின்றது. யா அய்யுஹல் முதஸ்ஸிர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயத்திலே வலீத் இப்னு முகைராவை பற்றி சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் சமிக்கையாக சொல்லப்படுகின்றது. பெயர் குறித்து யாரையும் சொல்லவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு. ஆனால் அரபுலகத்திலே பெயர் சொல்லி ஒருவரை சபிக்கப்பட்டு அவருடைய அழிவுக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வசனம் இறக்கப்பட்டது என்று சொன்னால் அது அபுலஹபுக்காகத்தான். ஏன் அல்லாஹ் அபுலஹப் மீது இவ்வளவு காட்டம் கொள்கின்றான்? அபுலஹபினுடைய செயல் மீது ஏன் அல்லாஹ்விற்கு இத்தனை கோபம்? இதை விட அதிகபட்சமாக அபூஜஹல் எல்லாம் செய்திருக்கின்ற போது கூட அதற்கு ஒரு யதார்த்த காரணம் இருக்கின்றது. அந்த காரணங்களை நாம் தேடத் தொடங்கியோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற காரணங்களை தேட வேண்டும். அரபுலகத்திற்கென்று ஒரு இயற்கையான ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன தவறுகள் யார் செய்திருந்தாலும் தன் குடும்பத்தை சார்ந்தவன், தன் இனத்தை சார்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்வது என்பது அரபுலகத்திலே பிரிக்க முடியாத ஒரு நல்ல பழக்கமாக இருந்தது. 300 அகாக்கும் அவ் துலூமன் மதுலூமன் என்கின்ற ஒரு பழமொழியே இருந்தது. 300 அகாக்கும் துலூமன் அவ் மதுலூமன். உன்னுடைய சகோதரன் அனிதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அல்லது அனிதம் செய்தவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்பது அரபுலகத்தினுடைய ஒரு பழமொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பழமொழியை பிற்காலத்திலே சொல்லுகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை. 300 அகாக்கும் துலுமன் அவ் மஸ்லூமன் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விடுகின்றனர்.
யார சொல்லலாம், என்ன ஒரு ஜஹாலத்தினுடைய ஒரு பழமொழியை எங்களுக்கு மத்தியில் சொல்லுகின்றீர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம், அனிதம் இழைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அனிதத்திற்குள்ளாக்கப்பட்டவனாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அனிதத்திற்குள்ளாக்கப்பட்டவனுக்கு எப்படி உதவி செய்வது என்பது எங்களுக்கு தெரிகின்றது, அடி வாங்கி விட்டு வந்திருக்கின்றான், அவனுக்காக நாங்கள் ஏந்து கொண்டு போகலாம். ஆனால் அனிதம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்வது என்ற போது பெருமானார் சொன்னார்கள், அவன் கையை பிடித்து நிறுத்துங்கள் என்று சொன்னார். அவன் கையை பிடித்து நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சகோதரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தன் இனத்தவன் தன் குடும்பத்தவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு உதவி செய்வது என்கின்ற நல்லெண்ணம் அந்த சமூகத்திலே இருந்தது. அந்த நல்லெண்ணத்தை உடைத்து தவிடுபொடியாக்கிவிட்டு தன்னுடைய சுயநலம் மட்டும்தான், தன்னுடைய பெயர் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய கௌரவம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, தான் உயர்ந்திருக்கக்கூடிய கண்ணியம் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய அந்தஸ்தை காக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு குடும்ப உறவு முறைகளையும் தவிடுபொடியாக்கிவிட்டு, குடும்ப எண்ணங்களை எல்லாம், இரத்த உறவு முறைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கிவிட்டு தான் விரும்பியதை செய்ய அபூலஹப் முயற்சித்தான் பாருங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள், யார் குடும்ப உறவு முறைகளை வீணடிக்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாளை மறுமையிலே மஹ்ஸர் மைதானத்திலே அல்லாஹ் நீதி வழங்குகின்ற போது ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவு முறைகள் அல்லாஹ்வினுடைய ஆடையை பற்றி பிடித்துக் கொண்டு கேட்குமாம், இறைவா, என்னை உதாசீனப்படுத்தியவர்களை நீ என்ன செய்வாய்? நானும் உதாசீனப்படுவேன். என்னை சேர்த்துக் கொண்டவர்களை நானும் சேர்த்துக் கொள்வேன் என்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்ப உறவுகளை மதியுங்கள், இரத்த பந்தங்களை மதியுங்கள், சேர்த்து வாழுங்கள், வெட்டி விடாதீர்கள். யார் சேர்த்து வாழ்கிறாரோ அவருக்கு நான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வினுடைய அருளை வாங்கி தருவதற்கு நான் வாக்குறுதி தருகின்றேன். அபூலஹப் சபிக்கப்பட்டதனுடைய யதார்த்த நோக்கம் இதுதான். அமீன் ஹசன் இஸ்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த காரணத்தை தான் சொல்கிறார். வரலாற்றிலே யாரையும் அல்லாஹ் சபிக்கவில்லை, குர்ஆனிலே பெயர் கூறி சபிக்கவில்லை. பொத்தம்படையாக காபிர்களை சபித்திருக்கின்றான், முஸ்ரிக்கீன்களை சபித்திருக்கின்றான், ஃபிரௌன் போன்றவர்களை சபித்திருக்கின்றான். அவர்களை விட அதிகபட்சமாக ஒரு படி மேலே கொண்டு சென்று ஒருவனை சபித்திருக்கின்றான் என்று சொன்னால் அது அபூலஹப் தான். உறவு முறைகளை நாசப்படுத்தக்கூடிய சமூக அமைப்பை அல்லாஹ் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்வது, வெறுக்கப்படக்கூடிய சமூக அமைப்பினுடைய வெளிப்பாடு அமெரிக்கா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயரத்தில் போய் 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 அண்ணாதுரை எழுதுவார், குபேரபுரி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அமெரிக்காவிற்கு சென்று வாருங்கள், அதுதான் குபேரபுரி என்றவர் அவருடைய காலத்தில் 1960களில். ஆனால் இன்று அமெரிக்காவுடைய நிலை என்ன? குடும்ப உறவுகள் சிதைந்து, சமூகம் சிதைந்து, என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்பதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவில் வாழ்பவர்கள் அமெரிக்காவை பற்றி தி ரோக் ஸ்டேட், அமெரிக்கா இஸ் எ ரோக் ஸ்டேட் என்று எழுதக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டோம். இதுதான் குடும்ப உறவு முறைகளை தவிர்த்து விட்டு, மனித உறவு முறைகளை தவிர்த்து விட்டு அநீதங்கள் செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியவனாக இந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய உடனே உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அபூலஹபினுடைய மனைவி, அந்த பெண்ணுடைய பெயர், உண்மையான பெயர் அர்வா பின் ஹர்ப் பின் உமையா என்பது, அதாவது அபு சுஃபியான் அவர்களுடைய சகோதரி. இந்த பெண் உடனே கோபப்பட்டு விடுகின்றார் இந்த கேள்வி கேட்டவுடன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌஃபாவினுடைய முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். வேக வேகமாக அந்த பொன் கையிலே ஒரு கல்லை தூக்கி கொண்டு கற்களை புரக்கி கொண்டு அழுது வெடித்தவளாக வருகின்றார் கௌஃபாவிற்கு முன்னால். அங்கே அபூபக்கர் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருக்கின்றார். அவள் வருவதை பார்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உம்மு ஜமீல் வேகமாக வருகின்றார், நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்கிறார். பெருமானார் சொல்லிட்டார்கள், ஒன்றும் நடக்காது, அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டார். வேகமாக வருகின்ற அவள் அபூபக்கரை பார்த்து பேச தொடங்கி விடுகின்றார். அபூபக்கரே, எங்கே உங்களுடைய தோழர்? ஏதோ என்னை பற்றி கவிதை பாடினாராமே, ஏதோ என்னை இழிவான முறையிலே கவிதையிலே அர்ச்சித்தாராமே, நான் அழிந்து போவேன் என்றெல்லாம் கூறினாராமே, எங்கே அவர்? இங்கே இப்பொழுது இருந்தால் எனக்கு காட்டும், நான் அவருடைய பல்லை உடைத்து விடுவேன், அதற்காகத்தான் கல்லை புரக்கி வந்திருக்கின்றேன். அபூபக்கர் அவர்களுக்கு ஆச்சரியம். அருகாமையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஜமீல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவே முடியவில்லை. அருகாமையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டு பிறகு சொல்லுகின்றார்கள், அவர் கவிதை உடனே அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர் கவிஞரும் அல்ல, கவி பாட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை என்று சொல்கின்றார்கள். அவரிடத்தில் சொல்லுங்கள், என்னை சீண்டினால் நான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவரின் மகள், சகித்துக் கொள்ள மாட்டேன். சொல்லிவிட்டு அவள் ஒரு கவிதை பாடுகின்றாள். முதம்மமன் அசீனா அம்ரஹு அபுனைனா, அவர் முஹம்மது அல்ல, புகழப்படக்கூடியவர் அல்ல, முசம்மமன் இழிவானவர், நவுது பில்லாஹ். அவர் கூறுபவற்றை நாங்கள் எப்பொழுதும் ஏற்க மாட்டோம், அவரது கட்டளைகளுக்கு மாற்றமாகத்தான் நாங்கள் நடப்போம் என்று கூறிவிட்டு வேக வேகமாக சென்று விடுகின்றாள், திரும்பி சென்று விடுகின்றாள். அவள் சென்ற பிறகு பெருமானாரை பார்த்து அபூபக்கர் அவர்கள் கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், உம்மு ஜமீல் வந்தாலே அவள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தார், ஆனால் அவளை பார்த்து கொண்டார்கள். அவளுடைய கண்களுக்கு அல்லாஹ் அவளுடைய கண்களை பறித்து விட்டார். பகுத்தறிவு இஸ்லாத்திற்கு பயன்படக்கூடிய இடங்களில் பல இடங்களில் பயன்படவே செய்யாது. சாதாரணமாக நினைப்பதல்ல இஸ்லாம், பகுத்து ஆய்ந்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று யாராவது சபதம் செய்தால் அந்த சகோதரர்கள் தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகளை படிக்கின்ற போது அற்புதமாக படிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துவோம். பகுத்தறிவு பயன்படவே செய்யாது. இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான முதலும் முடிவுமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? இறைவனை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்திபா செய்வது. இத்தாஅத்தோட அல்ல, இத்திபா செய்வது. இத்தாஅத்துக்கு இத்திபாவுக்கு நிறைய வித்தியாசம். முழுக்க முழுக்க அப்படி கட்டுப்பட்டது, அதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கு. உம்மு ஜமீலை பற்றி பலவாறாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் அவள் பார்வையை பறித்து விட்டான் என்ற ஒரு ஹதீஸிலும், அல்லாஹ் ஒரு வானவரை ஏவினால் அந்த வானவர் தன்னுடைய இறக்கைகளால் அவருடைய முகத்தை மூடிக்கொண்டார் என்றும், குர்ஆனிலே சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்திலே 45வது வசனம், குர்ஆனை ஓதுகின்ற போது யார் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு திரையை நாம் போட்டு விடுகின்றோம் என்று அல்லாஹ் சொன்னார். வைதா கராத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபன் மஸ்தூரா. யார் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது அதை ஒரு ஃபர்தாவாக மாற்றி நாம் தொங்க விட்டு விடுகின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதுகாக்கப்பட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள் பிற்காலத்தில்,
என்னுடைய 2 அண்டை வீட்டுக்காரர்கள் மோசமான அண்டை வீட்டுக்காரர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சகாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்றார்? யார் அவர்? அபுல் ஹபும் உக்பா இப்னு அபி முஹைத் என்று சொல்லக்கூடியவன். மிக மோசமான அண்டை வீட்டுக்காரர்கள். நான் வெளியே வருகின்ற போதெல்லாம் என்னுடைய வாயிற்படிகளிலே முக்களை போட்டு பரப்பி வைத்திருப்பார். இந்த அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும். அண்டை வீட்டுக்காரர்களோடு நாம் எப்படி சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்கள் பார்ப்போம். அல்லாஹ் அதற்கான உதவியை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். இது மட்டும்தான் என்னிடத்தில் இருப்பது. பூரணமான அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று கூறி நினைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லாஹ்வின் மரணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. என்னால வரலாற்றுல